இன்னைக்கு ராகு கேது பெயர்ச்சி இப்போ நடந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு நல்பலங்கள் கிடைக்குது என்று தான் பார்ப்போம். இன்னைக்கு துலாம் ராசியாக இருந்தாலும் சரி, துலாம் லக்னமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெற்றியின் பாதை திறக்கப்படுது. துலா ராசிகாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துக்கு தான் ராகு இல்லை வராரு. அப்போது அப்படி வரும்போது உங்களுக்கு இந்த 5ஆம் பாவம் எந்த விதமான நல்ல பலனை கொடுக்கும். இந்த ஒரு காலகட்டத்தை, அதாவது வர்ற 1.5 வருஷ காலம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகத்தான் வரும். ஏனென்றால் இந்த 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியம் வந்துட்டு நம்மளுடைய பாப புண்ணிய கர்மகன் வினைகள் எல்லாமே அதில் தான் சேருது. அப்போது நம்ம முன்பிறவிகள் எல்லாம் என்னென்ன பாவங்கள் செஞ்சிருந்தால் கூடியும் அந்த பாவ கணக்குகளை எல்லாம் போக்கி அந்த பிறவிகள் எல்லாம் செஞ்ச நன்மை கணக்குகள் எல்லாம் கணக்கெடுத்து வரும்போது தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்ற இடத்துல இந்த ராகு அமருவார். அப்போது அப்படி ஒரு காலகட்டமாக இந்த 1.5 வருஷ காலம் உங்களுக்கு இருக்குது. அப்போது செஞ்ச நன்மைகளுக்கான பலன் கொடுக்கும் காலமாகத்தான் இங்கே எனக்கு காணப்படுது. அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும். அதனால் நல்ல நல்ல எண்ணங்களோடு கூடி நீங்கள் ஒவ்வொரு விதமான செயல்களையும் இடப்பட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். வேலையிடங்களில் இருந்தாலும் சரி, எந்த விதமான இடம், ஒரு கல்யாணம், ஒரு திருமணம் நடக்கலை, அப்போது அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குது. அப்போது அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த ராகு கேது என்ற கிரகங்கள் உங்களுக்கு நல்ல விதமான பலனை கொடுக்கும்படியாகத்தான் இருக்குது. இப்போ வந்துட்டு குரு வந்துட்டு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அவருடைய திருஷ்டி வருது. அதே மாதிரி 7ஆம் பார்வையாக தனு ராசிக்கு திருஷ்டி வருது. அதே மாதிரி 9ஆம் பார்வையாக கும்ப ராசிக்கு திருஷ்டி வருது. அப்போது இப்படியெல்லாம் பார்வைகள் வரும் இந்த காலகட்டமும் உங்களுக்கு ரொம்பவும் சாதகமாகத்தான் இருக்குது. அதனால் மனம் வருத்தப்படாமல் இந்த ஒரு காலகட்டம் நல்லபடியாக செயல்படுத்திக்கோங்க. ஏன்னா நீங்கள் முன் காலங்களில் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவும் சங்கடகரமான, அதாவது ரொம்ப சோகமான ஒரு நிலைமைக்கெல்லாம் இருந்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தை சரியான முறைக்கு பயன்படுத்துங்களாம். ஏன்னா உங்களை மட்டும் நினைத்து நீங்கள் வாழ கற்றுக்கணும். அப்போ தான் வெற்றி என்பது உங்களிடம் சேரும். மற்றவங்களுக்கும் கைகள் கால்கள் எல்லாமே இருக்குது, அவங்க வேலை செஞ்சு பழச்சிக்குவாங்க. அவங்கள பற்றி நீங்கள் கவலையப்படணும். உங்களுக்கான வெற்றி பாதையை நீங்களே திறக்க வேண்டும். யாரிடமும் தேவையில்லாமல் வீண் பேச்சுக்கள் பேச போகக்கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு சாதகத்தை விட பாதகம்தான் கொடுக்கும். ஏன்னா கேது அந்த மாதிரி ஒரு எண்ணத்தையும் செயல்படுத்தி கொண்டு வருவார். வேலை இடத்திலே இருந்தாலும் சரி, நல்ல சிந்தனைகளோடு போனால் யாராவது ஏதாவது பேசி அது பிரச்சனைகளுக்கு இடமாக நீங்களும் பேச்சு கொடுத்து அதை ரொம்பவும் பிரச்சனைக்கு இடம் கொண்டு வரக்கூடாது. இப்போ ராகு கேது, இப்போ ராகு பிரம்மாண்டமான சிந்தனைகளும் வழிகளும் காட்டும்போது கேது ஒரு விதமாக நம்மளை ஆன்மீகமான ஒரு எண்ணத்துக்கு கொண்டு வருகையும் அதே மாதிரி பிரச்சனையை தூண்டிவிடும் செய்யும். அப்போ தூண்டிவிடும் பிரச்சனைகளை எல்லாம் மறந்து விடுங்க, அதுக்கெல்லாம் பதில் கொடுக்காம இருங்க. அப்போது இந்த ஒரு 1.5 வருஷ காலம் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியே கிடைக்கும். அதே மாதிரி வேலை இடங்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீர்ந்து சாதகமாக வரும். அதே மாதிரி இன்க்ரிமெண்ட்ஸு அந்த மாதிரி ஏதாவது கிடைக்க வேண்டியிருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வேலைக்கு பதிலாக இன்னொரு வேலை கூடி செய்யும்படியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போது ராகு கேது என்ற 2 கிரகங்களும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியம் நல்லபடியாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே நன்மை தான் செய்யும். அதே மாதிரி இந்த கேது திசை ஏதாவது உங்களுக்கு இப்போ நடக்குன்னா நீங்கள் உங்கள் சொந்தமான பேரில் எந்த விதமான ஒரு பிஸ்னஸோ மருத்துவ காரியங்களோ எதுவும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா கேது உங்கள் பேரில் இது ஏதாவது ஸ்டார்ட் பண்ண கொடுத்துட்டு இந்த ராகு கொடுக்கும் அந்த நன்மைகளை அது கெடுத்து விடும் ஒரு இதுண்டு. அப்போது உங்கள் மனைவி பேர்லையோ பிள்ளைங்க பேர்லையோ யார் பேர்லையாவது வேணால் உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். அதாவது கேது திசை நடந்தால் மட்டும் உள்ள காரியத்தை தான் நான் சொல்லேன். அப்போது இது மட்டும் நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். இப்போது சொந்தமான ஒரு பேரில் ஸ்டார்ட் அப் பண்ணால்
அங்கே வெற்றிக்கு பதிலாக உங்களுக்கு பாதகம் கிடைக்கும். அதனால் மனைவி பேர்லையோ பிள்ளை பேர்லையோ ஏதாவது வேணால் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன வேணுமென்னாலும் கேது திசை நடக்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் மனைவியோ பிள்ளையோ அந்த ஒரு கட்டம் தான் நீங்கள் எப்போவுமே எடுத்துக்கணும். உங்கள் சிந்தனைகளும் செயல்களும் கண்டிப்பாக வெற்றிகரமாக போகும். ஆனால் உங்கள் பேரில் ஏதாவது வந்துட்டுன்னா அது பாதகமாகவும் மாறும். அடுத்த ராசி யாருன்னு பார்த்தா விருச்சிகம் ராசி அல்லது விருச்சிகம் லக்னம். இவங்களுக்குமே நல்ல விதமான பலன்கள் தான் இந்த ஒரு காலகட்டம் கிடைக்க போகுது. அது ஏன் சொல்லணும்னா, இப்போ வந்துட்டு உங்களுடைய சுகஸ்தானம், அதாவது நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் சுகம், சம்பாத்தியம், சௌபாகியம் இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும் இடத்துல தான் இப்போ ராகு போகிறது. அப்போ அதனால உங்களுக்கு ஒரு வண்டி வேணும், அதோ ஒரு வீடு வேணும், அல்லன்னா ஒரு வீடு மாற்றம் வேணும், நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், இல்லைன்னா கிடைக்கும் இதுக்குள்ள பணம் கிடைக்கணும், வந்து சேரணும். அப்போது ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும், கல்யாணம் நடக்கணும், இந்த மாதிரி உள்ள எண்ணங்களுக்கு எல்லாமே ஆன இடத்துல தான் இப்போது ராகு வர்றது. அப்போ இந்த ராகு இந்த ஒரு இடத்துல வரும்போது உங்களுக்கு எப்போதுமே ஒரு நன்மைகள் கிடைக்கும். அதாவது இவ்வளவு காலம் உங்களுக்கு நடந்து கிடைக்காம இருந்த காரியங்கள் எல்லாமே நடக்கும்படியாக, அதாவது அடுத்த 1.5 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு மனசுக்குள்ள இருந்த கவலைகள் எல்லாமே நீங்கி உங்கள் வெற்றிக்கான நீங்கள் கொடுக்கும் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக பயன்படும்படியாக மாறும். அப்போ இந்த ஒரு காலகட்டம் நீங்கள் எங்கே யார்கிட்ட கடன் கேட்டால் கூடியும் ஒரு நல்ல காரியத்துக்காக அந்த காசு உங்களிடம் வந்து சேரும். இல்லாவிட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஏதாவது பணம் வர வேண்டியதாக இருந்தால், இல்லைன்னா ஒரு வீடு விற்கணும், அந்த மாதிரி விற்காமல் இருந்தால் அதெல்லாம் நடக்கும். வாங்கணும், அதெல்லாம் நடக்கும். இப்படியான நல்ல நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்கும். பிள்ளைங்கள் காரியங்கள் எல்லாமே சந்தோஷகரமாக உங்களுக்கு செய்து வைக்கும்படியாக இருக்கும். குடும்பத்துக்குள்ள இந்த ஒரு சந்தோஷம் வந்து சேர்ற ஒரு டைமாக இருக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி. இது இப்போ வந்துட்டு ஒரு ஏழையான விருச்சிக ராசிக்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு பணக்காரனாக இருந்த விருச்சிக ராசிக்காரனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏற்றபடியான நல்ல காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதை தான் நான் இங்கே சொல்கிறேன். ஒரு டீ கடை போட்டிருக்கேன், சாதாரணமான டீ கடை போட்டிருக்கேன், அவருக்கு டெய்லி ஒரு 100 ரூபா காசு தான் லாபம் கிடைக்குன்னு இருந்தால் அந்த இடத்துல ஒரு 200 ரூபா காசு அவங்களுக்கு கிடைக்கும்படியாக இருக்கும். அதாவது ஒரு 50 ரூபாயாவது அவங்களுக்கு சேர்த்து வைக்கும்படியான ஒரு நிலைமை தான் கிடைக்கும். அதுதான் இந்த கோடீஸ்வர யோகம் என்றெல்லாம் சொல்கிறது. அதுதான் ஏழைக்கு ஒரு 10 ரூபா காசு மிச்சம் வந்தால் கூடிய அந்த ஆள் வந்துட்டு கோடீஸ்வரன் தான். அப்போ அங்கே தான் இந்த கோடீஸ்வரன் என்றெல்லாம் சொல்லும்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இப்போ உங்களுக்கு குடும்பத்துலேருந்து, குடும்ப சொத்துலேருந்து ஏதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது எல்லாம் சாதகமாக வரும்படியாகத்தான் இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பேப்பர் ஒர்க், அதாவது டாக்குமெண்டேஷன் எல்லாம் சைன் செய்யும்படியாகத்தான் இருக்கும். அதாவது வஸ்து, வீடு அந்த மாதிரி ஒரு காரியத்தில் இருக்கலாம், இல்லாவது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வேலை சம்மந்தப்பட்ட எந்தெങ്കിലും டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு செய்யும்படியாக இருக்கலாம். அப்போது மொத்தமாக பார்த்தா இந்த ராசிக்காரர்களுக்கு ராகு கேது என்ற 2 கிரகங்களும் நன்மையை செய்ய போகுது. அடுத்ததாக பார்த்தா மகரம் ராசி. மகர ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் அவங்களுக்கும் நல்லபடியான ஒரு முன்னேற்றத்தின் பாதை தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி கொடுக்குது. அது ஏன் சொல்கிறேன்னு வச்சா, உங்களுடைய 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் தான் ராகு இருக்கிறார். அப்போது இந்த 2ஆம் ஸ்தானம்னா தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் இப்படியெல்லாம் தான் 2ஆம் இடத்தை சொல்கிறது. அப்போது இந்த இடத்துல ராகு இருக்கும்போது உங்களுக்கு வெற்றிகரமான பாதைக்கான வழிகள், நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு உங்களுக்கு சாதகமான பாதைகள் கிடைக்கும். அதே மாதிரி அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு பணமும் வந்து சேரும்படியாகத்தான் இருக்கும். அப்போது தனஸ்தானம் சரியாகும் போது உங்கள் குடும்பஸ்தானம் ரைட்டாக வருது. அப்போது அங்கே நீங்கள் நினைத்தபடி உங்கள் ஆசைப்படி உங்களுக்கு வாழும்படியான ஒரு வாழ்க்கை முன்னேற்றம் ராகு கேது என்ற 2 கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது.
இந்த வரும் 1.5 வருஷ காலம்தான் உங்கள் குடும்பத்துக்குள்ளே எல்லாம் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்க போகுது. அதே மாதிரி உங்கள் நண்பர்களிடத்தில் வேலை இடத்துல நீங்கள் சென்று செயல்படும் இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் எல்லாம் வரும் ஒரு காலகட்டமாக. இவ்வளவு காலம் உங்களை யாருமே மதிக்காமல், அதாவது உங்கள் பணத்தை சுரண்டி தின்னு உங்களை மதிக்காமல் தவறை தூக்கி விட்டவங்கள் எல்லாமே இப்போ உங்கள் பக்கம் வந்து சேரும்படியாக இருக்கு. அப்போ நீங்கள் அதை சிந்தித்து வேணும் இனி ஒரு காரியத்திலையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் அவங்க கிட்ட இடவிட்டு, அதாவது அவங்களோட சேர்ந்து பழக வேண்டியது. இந்த ஒரு காலகட்டம் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவும். காரணம் என்னன்னா, இப்போ ஒரு வஸ்து, ஒரு வீடு, ஒரு சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு கமிஷன் ப்ரோக்கரேஜ் மாதிரி நீங்கள் இடப்பட்டால் கூடி உங்களுக்கு ஒரு லக்கி மணியாக பாக்கெட்டில் பணம் வந்து சேரும்படியாகத்தான் இருக்கும். ஒரு வாகனம் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள், அதாவது ஒரு 2 வீலர் மெக்கானிக் இருக்குது, அவங்க வந்துட்டு இன்னொரு ஆளுக்கு ஒரு பைக்கு வாகனம்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வாகனம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கும்போது அதில் கமிஷன் கிடைக்கிது. அதே மாதிரி உங்களுக்கு எல்லா இடங்கள்லையும் இப்போ தான் ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கு எடுத்திருக்கிறாங்கன்னு அவங்களுக்காக ஒரு ஒர்க் எடுத்தால் கூடிய அவங்களுக்கு அதில் சாதகமான ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும்படியாக வேலையெல்லாம் நல்ல வெற்றிகரமாக இருக்கவும் செய்யும். அதை சார்ந்து அதை விட ஒரு பெட்டரான ஒரு பணம் வந்து சேரும்படியாக இருக்கும் காலமாகத்தான் இருக்குது. அப்போது 2ஆம் இடமான இடத்துல ராகு இருந்தால் பிரம்மாண்டமான வாழ்க்கைக்கான வழியை கொடுப்பாரு. அப்போது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் கூடியானதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். பிள்ளைங்கள் காரியங்கள் எல்லாம் நடக்காமல் இருந்தவங்க உண்டாகும், கல்யாணம் அதாவது திருமணம் நடக்காமல் இருந்தவங்களுக்கெல்லாம் அதுக்கான வழிகள் வரும். அதுக்கான பணமும் உங்களிடம் வந்து சேரும்படியாக இருக்கும் காலகட்டமாகத்தான் இருக்குது. அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள சந்தோஷம், ஏதாவது பொருள் எல்லாம் வாங்கி சேர்க்கும்படியாக இருக்கும், பொண்ணு வாங்கி சேர்க்கும்படியாக இருக்கும், வண்டி வாகனங்கள் வாங்கும்படியாக இருக்கும். ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்கும், லாபகரமான பணத்தில் நீங்கள் வாங்குவீங்க. அதனால் பணம் லாஸ் பண்ணாமல் நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்று நீங்கள் நினைத்து சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பான அடுத்த 1.5 வருஷ காலம் உங்களுக்கு வெற்றிகரமான நன்மையைத்தான் கொடுக்கும்.